பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் நல்ல அருமையான வசனத்திற்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். விசேஷமாக கிதியோன் ஒரு யுத்தத்தை மேற்கொள்ளும்படியாய் பயந்தவனாய் ஒரு யுத்த களத்திலே காணப்படும் போது கர்த்தருடைய தூதனானவர் அந்த இடத்திலே இறங்கி, பராக்கிரமசாலியே, கர்த்தரினோடே இருக்கிறார், இந்த யுத்தத்தை செய்யும்படியான ஒரு தைரியத்தை கொடுக்கிற ஒரு ஆவியானவராய் கர்த்தர் நம்மளுக்குள் இருக்கிறார். இன்றைக்கும் சில யுத்தங்களை பார்த்து, இல்லை சில பிரச்சனைகளை பார்த்து, நான் இதை எப்படி தாண்டி போக முடியும், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், பராக்கிரமசாலியே, கர்த்தர்னோடே இருக்கிறார். நாம் கர்த்தர் நம்மளோடு இருப்பதை உணர முடியும். அன்புக்குரியவர்களே, எந்த பிரச்சனைகளை கண்டும் வேதனைகளை கண்டும் பயப்படாதுங்க. நான் பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று ஏசப்பா சொல்றாங்க. இந்த காலை வேளையிலும் அன்புக்குரியவர்களே, பாடுகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது கர்த்தரை மாத்திரம் சார்ந்து நிற்க பழகி கொள்ளுங்கள். அதே அதிகாரத்திலே 24வது வசனத்திலே, அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அன்புக்குரியவர்களே, அதற்கு மேலாக உள்ள வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றான். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்ன. ஒரு ஒரு உயிரை மரண பயத்தோடு ஜீவித்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவம். பயப்படாதுங்க, கர்த்தர் நமக்கு சமாதானத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். காரணம், அவர் தந்த சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன்னு சொன்ன கர்த்தர், அவர் இன்றும் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த தெய்வத்தை நாம் ஆராதிப்போம். அவரை முழு இருதயத்தோடு தேடும் போது அவர் நமக்கு செவி கொடுக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த நாட்களிலே நம்முடைய ஜெபமாகிய பலிபீடம் கட்டப்படட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all.